வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CSRF. ஓகே, ஸோ அதோட ஒரு லைவ் POCயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு ஹேக்கர் ஒன்னோட ரிப்போர்ட்டை தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு 2 சினாரியோ பேஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CSRF logs the victim into attackers account அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலாக பவுண்டி பார்த்தீங்கன்னா $100 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் என்னை கேட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு அட்டாக்கே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, பட் ஆனால் மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, இது பாருங்களேன், CSRF லாக்ஸ் த விக்டம் இன்டு அட்டாக்கர் அக்கௌண்ட். அட்டாக்கரோட அக்கௌண்ட்டில் ஏன் விக்டமை லாகின் பண்ணுற மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு வேறு $100 வேறு கொடுத்துருக்காங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நார்மலாக அந்த லாகின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த லாகின் பண்ணுற அந்த ரெக்வஸ்ட்டை வந்து CSRF POCயாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஆப்வியஸாக அட்டாக்கரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வருது. ஸோ இது CSRFாக POCயாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் HTMLாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் விக்டம் கிட்ட அந்த லிங்க்கை கொடுப்பாங்க. விக்டம் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ண ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணாலே போதும், அந்த அக்கௌண்ட்குள்ளே லாகின் ஆகிடுவாங்க. அவ்வளோதான். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவ்வளோ பெரிய அட்டாக் ஒன்றும் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஐ டோன்ட் நோ வை. ஓகே, பட் ஆனால் இந்த இடத்துல என்ன ஒன்று மேஜரானு பார்த்தீங்கன்னா, there is no session validation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் பேக்எண்டில் எல்லா சர்வரும் ஒரு பர்டிகுலர் யூசருக்கு கொடுக்கப்பட்ட செஷனை வந்து எப்போவுமே ப்ராப்பராக வேலிடேட் பண்ணும். ஸோ வேலிடேட் பண்ணாமல் எப்போவுமே லாகின் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு சினாரியோ ஒன்று பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்டார்பக்ஸில் எடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் இதுக்கு வந்து அங்கே ஆக்சுவலாக $250 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக எப்படி விக்டமோட கார்ட்டில் வந்து ஐட்டம்ஸை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு அட்டாக் தான் இது. ஓகே, ஆனால் பெருசாக பாதிப்பு எதுவும் வரப்போகிறது கிடையாது அந்த இடத்துல. பட் ஆனால் இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க ஆக்சுவலாக இந்த அட்டாக்கை செஞ்சுருக்காங்க. அதுக்கு தான் அவங்க பவுண்டியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்ஸ் வந்து எப்படியா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட் பண்ணுற விக்டம் வந்து ஸ்டார்பக் அக்கௌண்ட்ஸில் வந்து லாகின் ஆகிருக்கணும் முதல்ல. ஏன்னா இது லாகின் ஆகிருந்தால் மட்டும்தான் இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ விக்டம் வந்து ஸ்டார்பக்ஸ்ன்ற ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் ஆகிருக்கணும். ஸோ அந்த டைமில் ஆப்வியஸாக நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். கரெக்டாக ஒரு க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு POCயாக கன்வெர்ட் பண்ணுவோம், HTML ஃபைலாக. அந்த லிங்க்கை வந்து அட்டாக்கர் வந்து விக்டம் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ விக்டம் வந்து அந்த பர்டிகுலர் லிங்க்கை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக விக்டமோட கார்ட்டில் வந்து ஐட்டம் வந்து ஆட் ஆகுது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக அட்டாக். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த HTML ஃபார்ம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்மை தான் வந்து இந்த ஸ்டார்பக்ஸ் CSRF.htmlன்ற ஒரு ஃபைல் மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணுருவாங்க. ஸோ இந்த ஃபைலை விக்டம் கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஐட்டம் அவங்களோட கார்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக சினாரியோ. இந்த மாதிரியும் நம்ம வந்து CSRF அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்ணலாம். வெறும் நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்சுக்கோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ நம்ம செய்யணும் அப்படின்னு கிடையாது. எந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு அட்டாக் சினாரியோ உங்களால் பண்ண முடியும்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை நீங்கள் இஷ்யூவாக கூட சொல்லலாம், CSRF இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், ஸோ இதுதான் CSRFக்கான ஒரு POC. Okay, so that's all from my side guys. So thank you so much for watching this video.